நிலச்சரிவால் மண்ணிற்குள் புதைந்த உடல்களை மோப்பனாய் கண்டுபிடித்து தருவதாக அதன் பயிற்சியாளர் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு பிரத்யேக பேட்டி அளித்துள்ளார். டாக் நேம் மர்ஃபி. இது கெடாவர் டாக் தானே. அந்த டெட் பாடி சர்ச் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அங்கே இந்த இடத்துல நம்ம சர்ச் பண்ணி வரும்போது இங்கே இருந்து டெட் பாடி ஸ்மெல்லு கிடச்சது. அவங்கள பார்க்கிங் பண்ணி அதனால நமக்கு தெரிஞ்சிடும் இந்த இடத்துல டெட் பாடி இருக்கு. ஆனால் அந்த சமயத்தில் ரெஸ்கியூ டீம்னு சொல்லி இந்த இடத்துல கொஞ்சம் சர்ச் பண்ணுங்க, அங்கிருந்து டெட் பாடி கிடைக்கும். டெட் பாடி இங்கிருந்து கிடைச்சி. இப்போ என்னைக்கு வந்தது? இப்போ எத்தனை பேர் இது வரைக்கும் ஃபைன் பண்ணியிருக்கோம் சார்? ഞങ്ങൾ നേരത്തെ വന്നിരുന്നത്. അപ്പോൾ അങ്ങ് വന്നിരുത് ഇന്നലെ இந்த இடத்துல தான் സെർച്ച് பண்ணிட்டு அங்கே இருந்திருந்து நமக்கு 4 டெட் பாடி கிடைச்சு. பாக்கி 4-5 ஸ்பாட் நம்ம அவங்களுக்கு காமிச்சு கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் டுடே இந்த இடத்துல வந்து சர்ச் பண்ணி டெட் பாடி இங்கிருந்து கிடைச்சு. சூரல்மலையில் தற்காலிக இரும்பு பாலம் அமைக்கப்பட்டிருப்பதால் மீட்பு பணியின் வேகம் அதிகரிக்கும் என்று முண்டக்கை பகுதிக்கான மீட்பு ராணுவ குழுவின் பொறுப்பு அதிகாரி தெரிவித்துள்ளார். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு பிரத்யேக பேட்டி அளித்த அவர் இன்று வானிலை நன்றாக இருப்பதால் மீட்பு பணி துரிதப்படுத்தப்படும் என்றும் கூறியுள்ளார். The rescue operations are on, and like yesterday it was raining heavily. Today weather is good, and as you can see there are 3 JCBs which are also working along with the army, the civilians, and just now we have taken out one body. So there is some area which is further ahead, so we are sending some party there also along with the JCB so that we can fast track the work. People are doing with their hands, it will take time. So JCBs, as they have come up now because of that bridge which is there, so we'll be able to fast track the work. கேரளாவில் நிலச்சரிவில் சிக்கி ஒரே குடும்பத்தை சென்ற 3 பேர் உயிரிழந்ததாக புகைப்படம் ஒன்று சமூக வலைதளங்களில் வைரலான நிலையில் தாங்கள் உயிருடன் இருப்பதாக அந்த புகைப்படத்தில் உள்ள இளைஞர் விளக்கம் அளித்துள்ளார்.